பிரைஸ்தலாட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தினமும் தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? புலம்பல் 3வது அதிகாரம் வசனங்கள் 31, 32, 33. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மண்புத்திரனை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அன்பானவர்களே, இங்கே எரேமியா அழகாக சொல்லுகிறார், அவர் நம்மளை சஞ்சலப்படுத்தினார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் வேண்டுமென்றே நம்மளை சஞ்சலப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் அல்லவா அவர். நாம் நம்முடைய பிள்ளைகளை தவறு செய்யும்போது கண்டிக்கிறோம், அதனால் நாம் அவர்களை வெறுக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லவே இல்லை. நாம் ரொம்ப நேசிப்பதனால் அவர்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கிறோம். அதே போல தான் அவர் நாம் தப்பு செய்யும்போது, நம் பாதை மாறி போகும்போது அதற்கான தண்டனையை நமக்கு தரும்போது நம்மளே சஞ்சலப்படுத்து கஷ்டப்படுத்துவது போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அப்படியே விட்டுவிட மாட்டார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய நாமமே கிருபை என்பது. அதனால் அன்பானவர்களே, நாம் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகள் பாடுகள் வீழ் மத்தியிலே கர்த்தர் என்னை வெறுத்து விட்டார், அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அவர் மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுக்கலாமாப்பா? நான் என்னுடைய தவறு என்ன? அவர் நீதி உள்ளவர். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே தண்டித்தார். நாம் அவரிடம் கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை சஞ்சலப்படுத்தினார், நம்மளை கஷ்டப்படுத்தினார். நம்ம அவர்கிட்ட போயிட்டா போதும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கி உங்களை சகல தீமையிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல தெரியுமப்பா. தங்கள் பாடுகள் கஷ்டங்கள் பலவீனங்கள் மத்தியிலே என் தேவன் என்னை கைவிட்டா, என் அப்பா என்னை கைவிட்டு விட்டார், நான் கஷ்டப்படுறேன் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது அப்பா என்னை முடத்தில் தருகிறோம்ப்பா. உன்னுடைய நீதியின்படி என்னை தண்டித்து என்னை கஷ்டப்படுத்திருப்பா. நான் உங்க பாதத்துல வருகிறேன். தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குவீராக, நீர் இறங்குவீராக கர்த்தாவே. சகல தீமையின சகல கஷ்டங்களிலும் சகல பலவீனத்திலிருந்தும் பிள்ளைகளை விடுவித்து உயர்த்துவீராக. உன்னுடைய கிருபைகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.